வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராம்பாலா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தில்லுக்கு துட்டு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தில்லுக்கு துட்டு இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ ஒரு தர டிக்கெட்டு, அவர் வழக்கம் போல் வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் ஒரு பெரிய கோடீஸ்வரம் பொண்ணை லவ் பண்ணிடுறாரு. வழக்கம் போல் அந்த கோடீஸ்வரன் இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ண முடியாதுன்னு ஒன்று வழக்கம் போல் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு தாதாவுடைய உதவியை நாடி போகிறாரு. அங்கே வழக்கம் போல் அந்த தாதா மொட்டை ராஜேந்திரன் ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அந்த திட்டம் என்னென்னா, ஹீரோவையும் ஹீரோ குடும்பத்தையும் நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடு, அங்கே வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அவனை பேய் தான் போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் நம்ப வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு எல்லோரும் வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. சந்தானம் இன்றைக்கி ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆரம்ப புள்ளி லொல்லு சபா தான். அந்த லொல்லு சபாவை இயக்குன ராம்பாலா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னு ஒன்று ரொம்ப ஆர்வத்தோடு இந்த படத்தை போய் பார்த்தோம். ஆனால் படத்தை பார்த்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அதுக்கு காரணம், இந்த படம் ஒரு ஹீரோவுக்கான படமா, அல்லது இது ஒரு பேய் சீசன் ஆச்சே அதனால் ஒரு பேய் படமா, அல்லது இது ஒரு காமெடி படமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இந்த படத்தை டைரக்டர் இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது படம் முழுக்க தெரியுது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால், இந்த படம் சந்தானம் படம். சந்தானம் காமெடிக்கு பேர் போனவர். சந்தானம் படத்தில் நம்ம காமெடி எதிர்பார்த்து தான் போவோம். ஆனால் சந்தானம் அதெல்லாம் மறந்துட்டு தன்னை ஒரு ஹீரோவாகவே கற்பனை பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பூரா வாழ்ந்துருக்கிறாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலவீனமாக போயிடுச்சு. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக எல்லா படங்கள்லையும் வர்ற மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு லவ் சீனு, ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு டூயட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புது விஷயமும் இல்லாமல், உப்பு சப்பு இல்லாமல் ஓடி முடிஞ்சிருச்சு. எப்படி இந்த படத்துக்கும் தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற டைட்டிலுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையோ, அதே மாதிரி இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்தது. படத்துடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதிலும் குறிப்பாக நான் கடவுள் ராஜேந்திரன் ஒரு கதவுக்கு பின்னால் நின்றுட்டு சந்தானத்தை கொள்றதுக்காக முயற்சி பண்ணுவார். அந்த காமெடிக்கு தியேட்டரில் சிரிப்பு சத்தம் அடங்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் நான் ஸ்டாப் காமெடியாக பண்ணியிருந்தாங்க. காமெடி செம்மையாக இருந்தது. இந்த 20 நிமிஷம் காட்டின கவனத்தை படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10% காமிச்சிருந்தாங்கன்னா கூட போதும், இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுட்டாங்க. நம்மளும் நிறைய பேய் படம் பார்த்துருப்போம். அதில் பயங்கரமான பேய் படம் பார்த்துருப்போம், பயங்கரமான காமெடி படமும் பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஒரு படத்தில் தான் பேயவே கலாய்ச்சி படம் எடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேய் பட சீசன்றதுனால வாரம் ஒரு பேய் படத்தை விட்டு நம்மளை கொலையாக கொண்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த படம் வராது. இந்த படத்தை போய் பார்த்தோம்னா கொஞ்சம் சிரிச்சிட்டாவது வரலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.